காய்ஸ் ரொம்ப பசிக்குதுன்னு காவியா கேட்ட ஒரு முட்டையை கொடுத்து முட்டை பிரியாணி செஞ்சு கொடுன்னு ஆசையாக கேட்டேன். மைட்டி கேட்ட மாதிரியே முட்டை பிரியாணி செய்யலாம் வாங்க. முட்டை பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மல்லி, குருமிளகு, ஸ்டார் என்னாச்சி எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிரைண்ட் பண்ணினதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணி லைட்டாக பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. வேக வச்ச முட்டையை எடுத்து ஓடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதையே கத்தியில் நடுவில் கோடு மாதிரி போட்டு வச்சுக்கலாம். எதுக்குன்னா முட்டை உப்பு காரம் பிடிக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணி நல்லா கோட் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நெக்ஸ்ட்டு அந்த முட்டையை வறுத்து வச்ச எண்ணெயை ஊற்றி பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணி ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு விட்டுறணும். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேர்ட் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாம். அப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசியை ஆட் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் விட்டு வச்சிடணும். அரிசி போட்டு நல்லா கொதி வந்ததையும் நம்ம வறுத்தெடுத்த எக்கையும் அதுக்குள்ளே போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு மணக்க 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 பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணினா செமையான பிரியாணி ரெடி. தேவையான நெய்யும் கொத்தமல்லி தலையும் போட்டு பிரியாணியை கிளறி பார்த்தா நம்ம முட்டை பிரியாணி ரெடி. வாங்க மைட்டிக்கு கொடுக்கலாம். காய்ஸ் இந்த முட்டை பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த முட்டை பிரியாணி செய்ய ஆத்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ.